ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்று சொல்லி பார்க்கலாம். 7.5 சனியின் பிடியிலிருந்து மகர ராசிக்காரர்கள் விடுபட்டு விட்டீர்கள். என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் ஜென்மச்சனி காலத்துல மகர ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு கடுமையான மன அழுத்தம். வெறும் ஜென்மச்சனி மட்டுமல்ல, பாதச்சனியும் விலகி சென்று விட்டது. முழுமையாக 7.5 சனி விலகிவிட்ட நிலையில் மகர ராசிக்காரர்கள் படிப்படியாக முன்னேற்றம் வளர்ச்சி நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய பிறந்த யாதகத்துல இப்ப நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த முன்னேற்றம், இந்த வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். உங்களுடைய பிறந்த யாதகத்துல சுமாரான தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த வளர்ச்சி முன்னேற்றம் என்பது சுமாராக இருக்கும். சரி, ஜூலை மாதம் கோச்சார நிலைகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியை புதன் பார்த்து கொண்டிருக்கிறார், தனி புதன் பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு ராஜ யோகாதிபதி 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதனும் தனாதிபதியுமான 2ஆம் அதிபதியுமான சனி 3ஆம் வீட்டில் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல 5-10 கூடிய ராஜ யோகாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். குருவும் சூரியனும் சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார். 8இல் செவ்வாயும் கேதுவும், செவ்வாய் சூட்சம வலுவோடு கேதுவோடு சேர்ந்து 8இல் அமர்ந்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் சொல்லி பார்க்கலாம். பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி ராசியை பார்க்கிற போது, அவர் சுபராகி தனி புதனாகி ராசியை பார்க்கிற போது தெளிவான சிந்தனை இருக்கும். அதாவது உங்களுடைய நடவடிக்கைகள்ல ஒரு ஒழுங்கு இருக்கும், குழப்பம் இருக்காது. தெளிவான சிந்தனை, உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜெனரேட் ஆகும், கிரியேட் ஆகும். எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தோன்றும். 2ஆம் இடம் ராகுவின் இருப்பால உங்களுடைய வருமானத்துல சற்று குளறுபடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் குருவின் பார்வை இருப்பதால நிச்சயமாக வருமானத்துல எந்த தங்கு தடையும் இருக்காது. ஒரே நேரத்துல குருநாதர் 10ஆம் இடத்தையும் பார்த்து 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், குறிப்பாக தொழில் அமைப்புகளால நல்ல வருமானம் இருக்கும். ராசிநாதன் சனி 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் அமரலாமா? 3ஆம் இடத்தில் தாராளமாக அமரலாம். 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய உபஜய ஸ்தானங்கள்ல இயற்கை அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, செவ்வாய், ராகு, கேது இவர்கள் 3ஆம் இடத்திலே அமரலாம். ராசிநாதனாகி தனாதிபதியாகி 3ஆம் இடத்தில் அமர்ந்து அது குருவின் வீடாகி வீடு கொடுத்த குருவுமே சிவராஜ யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களுடைய சொந்த முயற்சியாலேயே எல்லா வெற்றிகளையும் லாபங்களையும் ஆதாயங்களையும் அடையக்கூடிய காலம். 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், ஆதாய ஸ்தானம், லாபஸ்தானம் தனி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறது. எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்துல 5-10 கூடிய ராஜ யோகாதிபதி, 5ஆம் இடத்துல மகர ராசிக்காரர்களுக்கான ராஜ யோகாதிபதி 5-10 கூடியவர் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்ல, 9ஆம் அதிபதி சமசப்தம பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். புதன் 5-9 வலுவடைகிறது. பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் செயல்படுகிற அற்புதமான காலம். அதாவது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கல்வி கற்பதற்காக, உயர் கல்வி கற்பதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வெளிநாடு சென்று கல்வி கற்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடம் என்று சொல்கிற போது புத்திரபாவகம், 9 என்று சொல்கிற போது பாக்கியம். குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ஆரம்பங்கள், அஸ்திவாரங்கள் நல்லபடியாக ஜூலை மாதம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, 5-9 வலுவடைகிற போது தந்தை வழி ஆதாயங்கள்,
தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள், தந்தை வழி சொந்த பந்தங்கள், தந்தையால எல்லா நன்மைகளும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அரசு வழி நன்மைகள் ஏற்படும். சூரியனுமே குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தில் இருக்கிறார். 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி, ராஜ யோகாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார். அரசு வழி நன்மைகள் தாராளமாக கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அரசாங்கத்துல நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும். குறிப்பாக ஆசிரியர் தொழிலுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது ஆசிரியர் பணி கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குரு வந்து அமர்கிற போது ஆசிரியர் பணி சுலபமாக கிடைக்கும். அதாவது அரசியல்வாதிகளுக்கு நல்ல பொற்காலம், உயர் பதவிகள், கௌரவ பதவிகள் இயல்பாக தேடி வரும். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுவடைகிற போது பூர்வ புண்ணியமும், அதாவது 5, 9 குடையவர்கள் வலுவடைகிற போது பூர்வ புண்ணியம், பாக்கியம் இயல்பாக செயல்படக்கூடிய அற்புதமான காலம். சனியும் விலகி விட்டார். ராசியை பாக்கியாதிபதி பார்க்கிறார். அற்புதமான பொற்காலம் மகர ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்ல, 6ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். இந்த இடத்துல 6ஆம் இடம் சுபத்துவமாக வலுவடைந்திருக்கிறது. 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். அதாவது கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத கடன், நோய், எதிரி போன்ற அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். அது மட்டும் இல்ல, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிற போது சுப கடன்கள் ஏற்படும். வீடு வாசல், வண்டி வாகனம், மண்மனை இது போன்ற அமைப்புகள் அடிப்படையில சுப கடன்கள் வாங்குவதற்கான சூழல் இருக்கிறது. அது உங்களுக்கு வீணான கடனாக, உங்களுக்கு தொல்லை தருகிற கடனாக இல்லாமல் ஒரு வீடு வாசல் கட்டுவதற்கு அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கு தேவையான சுப கடன்கள் கிடைப்பதற்கான அழகான மாதம் ஜூலை மாதம். அது மட்டும் இல்ல, 6ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு 6ஆம் இடத்தையும் சுபத்துவப்படுத்தி 10, 2 ஆகிய வீடுகளை பார்க்கிறார். 6, 10, 2 எல்லாமே வலுவடைகிற போது உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த எல்லா அமைப்புகளாலும் நல்ல வருமானம் ஏற்படும். 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம், உங்களுடைய அடையாளம் 10ஆம் இடம், உங்களுடைய பதவி அனைத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடம் குருவின் பார்வையில் வலுவடைகிறது. 6ஆம் இடத்துல குருநாதர் இருக்கிறார். 2ஆம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்கிறது. உண்மையில சொல்றேன், நல்ல வேலை கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும், தொழில்ல நல்ல முன்னேற்றமாக போகலாம், சுப கடன்கள் வாங்கி நல்லபடியாக தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம் இது சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நல்ல வருமானம், கை நிறைய நல்ல வருமானம் வருவதற்கு அழகான வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இயல்பாக கைகூடி வரும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல வெளிநாடு செல்வதற்கான அடிப்படையான அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கான வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். பாஸ்போர்ட், விசா இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகும். நல்லபடியாக கடவுச்சீட்டு கைகளுக்கு வரும். நல்லபடியாக விசா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அந்த நாட்டிலேயே நல்ல வேலை கிடைக்கும். அந்த நாட்டிலேயே பணி நியமனம், நிரந்தர பணி நியமனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பிஆர் கிடைப்பது, சிட்டிசன்ஷிப் கிடைப்பது, நிரந்தர குடியுரிமை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 12ஆம் இடம் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிற போது உங்களால் சுப விரயங்களை இயல்பாக மேற்கொள்ள முடியும். ஒரு அன்னதானம் கொடுப்பது, ஒரு ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வது, கல்விக்காக உதவி செய்வது, அதாவது நல்ல சுப விரயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, 12ஆம் இடம் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிற போது நிம்மதியான உறக்கம் வரும், நிம்மதியாக தூங்கலாம். அது மட்டும் இல்ல, 7ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு, அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு, ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தை 7ஆம் இடத்தில் உருவாக்குகிறார்கள். ராசி புனிதம் அடைகிறது, வலுவடைகிறது. பாக்கியாதிபதியின் இருப்பாலும் பார்வையாலும் 7ஆம் இடத்துல புதன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். உண்மையில சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை துணை, நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், தொழில் கூட்டாளிகள், புதிதாக அறிமுகமாகக்கூடிய மனிதர்கள், இந்த எல்லா அமைப்புகளாலேயும் எல்லா நன்மைகளும் ஏற்படும். 7ஆம் இடம் அபரிவிதமான சுபத்துவமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு இடத்துலதான் மகர ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். 8இல் செவ்வாய் இருக்கிறார், 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், குருநாதர் 6இல் மறைந்திருக்கிறார். இது போன்ற சூழல்கள்ல திருமணம் செய்வது அப்படி ஒன்றும் நல்ல பலன்களாக இல்லை. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்து
ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமும் நல்லபடியாக பொருத்தங்கள் ஏற்பட்டு வருகிற போது நல்லபடியாக திருமணம் செய்யலாம். இப்போது உங்களுக்கு அவயவ தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக திருமணம் செய்யக்கூடாது. என்ன காரணம் என்று சொன்னால், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார், குடும்பஸ்தானத்துல குருநாதரும் 6ல் மறைந்திருக்கிறார். இது போன்ற சூழ்நிலைகள்ல திருமணம் செய்வது போன்ற அமைப்புகள் உருவானால், ஒருவேளை உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வந்தால் நிச்சயமாக நல்லபடியாக 1க்கு 2-3 தடவைகள் பொருத்தம் பார்க்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 2ஆம் இடத்தை செவ்வாயுமே பார்க்கிறார். இது போன்ற சூழ்நிலைகள்ல உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சூடான விவாதங்கள் இருக்கக்கூடாது. இன்னொரு மனிதனுடைய, அதாவது உங்க குடும்பத்தினுடைய அங்கத்தவர்களின் மனம் நோகக்கூடிய அளவிற்கு தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்கள்ல மட்டும்தான், அதாவது திருமணம், குடும்ப ஒற்றுமை, இந்த 2 விஷயங்கள்ல மட்டும்தான் மகர ராசிக்காரர்கள் ஜூலை மாதம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு 7 சனி விலகிவிட்டது. ராசியை பாக்கியாதிபதி பார்க்கிறார், 5, 9ஆம் அதிபதிகள் வலுத்திருக்கிறார்கள், சிவராஜ யோகம் ஏற்பட்டிருக்கிறது, 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது, 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 6ஆம் இடத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார். தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம் எல்லா அமைப்புகளாலும் நல்ல வருமானம் இருக்கும். 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது, நல்லபடியாக வெளிநாடு செல்ல முடியும், நல்லபடியாக நிம்மதியாக உறங்க முடியும். அதாவது 7 சனியில் நீங்கள் பட்ட அவஸ்தைகள் எதுவுமே இனி இருக்க போவதில்லை. படிப்படியாக எல்லாமே நல்லபடியாக வளர்ச்சி நோக்கி, முன்னேற்றம் நோக்கி மகர ராசிக்காரர்களுக்கு நகர இருக்கிறது. உண்மையில மகர ராசிக்காரர்களுக்கு 7 சனி விடுபட்ட நிலையில, 7 சனி முழுமையாக விலகிய நிலையில 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நட்பலன்களாகவே இருக்கிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், கதைத்துக் கொண்டிருக்கிறோம். பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள். ஜோதி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.